ஹலோ காய்ஸ், வெல்கம் டு வேல் மீடியா. இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னாக்கா ஏஐ ப்ராஜெக்ட் மேனேஜர் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த சாஃப்ட்வேர் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க எடியூஸ் ப்ராஜெக்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இந்த சாஃப்ட்வேர் வந்து பார்த்திங்கன்னா வடிவமைச்சிருக்கு. இந்த சாஃப்ட்வேரை பற்றி ஓரளவு நம்ம பார்த்துருவோம். ஃபஸ்ட்டாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ப்ராஜெக்ட் லிஸ்ட்டு. என்ன ப்ராஜெக்ட் நம்மளுக்கு வேணுமோ அந்த ப்ராஜெக்ட் வைஸாக நம்ம ஃபோல்டர் வைஸாக க்ரியேட் பண்ணி வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து தமிழ் டைட்டில், இங்கிலீஷ் டைட்டிலு, அதே மாதிரி ஹிந்தி சாங் ப்ராஜெக்ட்டு, தமிழ் சாங் ப்ராஜெக்ட் வேணும் அப்படின்னா நம்ம இங்கே டைப் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ப்ராஜெக்ட் ஆட் பண்ணுறது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு டெமோ வீடியோவும் இமேஜஸ் ப்ளஸ் ப்ராஜெக்ட் ஃபைலும், இல்லை ஜஸ்ட் அந்த 3 ஃபைலும் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இமேஜ் இங்கே ஷோ ஆகிடும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா டெமோ வீடியோ வந்து ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும். நம்ம சேவ் பண்ணால் சேவ் ஆகிடும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஏஐ சேஞ்ச் கிளிப்ஸ். நீங்கள் ப்ராஜெக்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஏஐ சேஞ்ச் கிளிப்பை வந்து செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிளிப்பு பாய் கேர்ள் கப்பிள் வந்து யூஸ் பண்ணிக்கிற கிளிப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் ஆகிட்டு அந்த சீக்வன்ஸ் நேமும் அந்த பாய் கேர்ள் கப்பிள் எத்தனை கிளிப் சேவ் பண்ணியிருக்குன்னு வந்துடும். அதே போல் உங்களுக்கு இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஏஐ கிளிப் சேஞ்சுன்னு வந்துடும். உங்களுக்கு அந்த ஃபைல் பார்த்ததும் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக போய் டைரெக்டாக ரீப்ளேஸ் ஆகிடும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பேட்டர்ன். எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா நம்ம ரெஃபரன்ஸ்னு சொல்லிட்டு ஒரு கிளிப் வச்சுருப்பாங்க. அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெஃபரன்ஸ்னு சொல்லிட்டு சீக்வன்ஸ் நேம் வரும். அந்த சீக்வன்ஸ் நேமு தான் நம்ம இங்கே வந்து பேட்டர்னில் வந்து ஆட் பண்ணி சேவ் பண்ணிக்கணும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோ டிடெக்ட் ஜிபியூ. இதில் வந்து நம்ம கம்ப்யூட்டரில் என்ன ஹார்ட்வேர் கிராஃபிக்ஸ் கார்டு இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கோ அது மட்டும் தான் எனக்கு ஷோ ஆகும். நான் வந்து பார்த்திங்கன்னா ஏஎம்டி கிராஃபிக்ஸ் கார்டு யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து இன்டெல். இது வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக சிபியூவில் ரெண்டர் ஆகிற ஆப்ஷனு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டியூரேஷன் ஃப்ரேம் ரேட்டு. நம்மளுக்கு வந்து வீடியோ வந்து எத்தனை செகண்ட்ஸ்க்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது பாய் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. அடுத்து கேர்ள் வீடியோ, அது கப்பிள் வீடியோ. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரேம் ரேட்ஸ். நீங்கள் இது கீழே வந்து பார்த்திங்கன்னா கஸ்டம் ஃபோல்டர் பார்த்து நீங்கள் வந்து இல்லை எனக்கு வந்து ஏஐ ஆட்டோமேட்டிக்காக வந்து எனக்கு வந்து கிளிப் ரீப்ளேஸ் பண்ணணும், நான் வந்து மேனுவலாக ரெண்டர் பண்ணி கிளிப் ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து ஃபைலை வந்து ப்ரௌஸ் பண்ணி சேவ் பண்ணிக்கணும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஃபைல் எக்ஸ்டென்ஷன். இதுவும் நீங்கள் கஸ்டமைஸாக பண்ணிக்கலாம். அடுத்தது ஜஸ்ட்டு நீங்கள் ரெண்டர். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு ஃபைல் வந்து ஆட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஒரு ப்ராஜெக்ட் ஃபைலும் ஒரு டெமோ ஃபைலும் ஒரு அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தது ஒரு இமேஜும் வச்சுருக்கேன் ஆல்ரெடி எடுத்து. இப்போ நம்ம இந்த 3 ஃபைலும் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் தமிழ் சாங் ப்ராஜெக்டை ஆட் பண்ணுறேன். அதனால் நாங்கள் வந்து தமிழ் ப்ராஜெக்ட் நம்ம என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம், இயர் கூட கொடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 2022 வந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே. இப்போது நான் வந்து 2022 அப்படின்னு சொல்லிட்டு என்ட்ரு பண்ணிக்கிறேன். உங்களுக்கு என்ன தேவையோ அது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போது நான் வந்து சேவ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ராஜெக்ட் கிரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த ப்ராஜெக்ட் நேமும் வந்து ஷோ ஆகிடும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஆட் ப்ராஜெக்ட் போயிடுங்க. இப்போ இந்த 3 ஃபைலை வந்து இதில் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிவிடுங்க. ஜஸ்ட்டு நீங்கள் ட்ராக் அண்ட் ட்ராப் ஓகே சேவ் கொடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சேவ் சக்ஸஸ்ஃபுல்லி ஆட் நியூ ப்ராஜெக்ட் வந்துடுச்சு. இப்போ ஓகே கொடுத்துப்போம். இங்கே வந்து நம்ம பண்ண ப்ராஜெக்ட் வந்து சேவ் ஆகிடுச்சு. எக்ஸிட் கொடுத்துப்போம். ஜஸ்ட்டு நம்ம செலக்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து வீடியோ ஆட் ஆகிடுச்சு, ப்ராஜெக்ட் ஆட் ஆகிடுச்சு. நம்ம ப்ராஜெக்ட் ஆட் ஆகிடுச்சான்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இம்போர்ட் ப்ராஜெக்ட் கொடுத்துக்கலாம், இல்லை ஓப்பன் ப்ராஜெக்ட் கொடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நாங்கள் சொன்ன மாதிரி ஏஐ சேஞ்ச் கிளிப்ஸ்னு கொடுக்குறேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா 2 பட்டன் உங்களுக்கு எனேபிள் ஆகிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி யூஸ் பண்ண கிளிப்போட ஃபோல்டர் வந்து உங்களுக்கு டிடெக்ட் ஆகி ஓப்பன் ஆகிடும். இது வந்து பார்த்திங்கன்னா ஏஐ கிளிப் சேஞ்ச். நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிடணும். இந்த 15 கிளிப்பு ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிவிட்டு ஏஐ கிளிப் சேஞ்ச் கொடுத்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ப்ராஜெக்ட்டுக்கு நீங்கள் எடிஸ்குள்ளே போகாமவே உங்களுக்கு ப்ராஜெக்ட் உண்டான கிளிப்ஸ் வந்து ரீப்ளேஸ் ஆகிடும். ஓகே பண்ணிப்போம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சீக்வன்ஸோட நேமும் கிளிப்ஸோட கவுண்ட்டும் இதில் நம்மளுக்கு தெரிஞ்சிடுச்சு. இப்போது ஃபோல்டர் ஓப்பன் பண்ணி கொடுக்குறோம். பார்த்து ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள், நம்மளுக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சுக்கிற பார்த்து வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போது நம்ம அது வந்து கிளிக் பண்ணி சேவ் பண்ணி காமிக்கிறேன். இப்போ ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஆனால் வந்து நம்மளுக்கு கிளிப்பு வந்து டம்மியாகவே இருக்குது.
நான் இப்போ வந்து எடிஸ் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன், எக்ஸிட் பண்ணிக்கிறேன், நேர் கொடுத்துக்கலாம். இப்போது நான் உங்களுக்கு கிளிப்பை ரீப்ளேஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போது என்கிட்ட கார்ட்டூன் இமேஜ் வச்சுருக்கேன் நான். இதில் வந்து பாய் 5 கப்புள், அடுத்து 5 கேர்ள் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிடுறேன். அடுத்தது இங்கே நம்ம செக் பண்ணிட்டோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபோல்டருக்கு கண் கூட பார்த்துக்கலாம். நம்ம ஃபோல்டரில் ஓப்பன் பண்ணி ரெண்டர் ஆகுறத. உங்களுக்கு செலக்டட் ஜிபியூ மட்டும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஏஎம்டி செலக்ட் பண்ணிக்கிறேன், ஏஎம்டி கிராஃபிக்ஸ் கார்டு. ஸோ இதில் ஹார்ட்வேர் என்கோடரும் டிஃபால்ட்டாக எனேபிள் ஆகிருக்கு. ஓகே, இப்போ நம்ம ரெண்டர் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 1 by 1 உங்களுக்கு ரெண்டர் ஆரம்பிச்சிடும். அதேமாதிரி நம்ம ப்ரோக்ரஸ் பாரும் கொடுத்துருக்கு. இமேஜுக்கு வந்து ப்ரோக்ரஸ் பார் போகாது, ஏன்னா அது வந்து ஃப்ரேம் கிடையாது, அதனால் போகாது. நீங்கள் வீடியோ ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணும்போது உங்களுக்கு அது ஃப்ரேம் ரேட் இருக்கும் உங்களுக்கு. அதே போல் உங்களுக்கு வந்து இங்கே ப்ரோக்ரஸ் பார் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் வந்து நம்மளுக்கு நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும். உங்களுக்கு அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ப்ராஜெக்ட்ஸ்லாம் ஆட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஜஸ்ட் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி டக்குன்னு உங்களுக்கு ப்ராஜெக்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வெர்ஷனில் இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் அதே போல் இந்த கிளிப்ஸ் வந்து ரொட்டீனாக நீங்கள் நிறைய இதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா 55 ஃப்ரேமு 1080pல ரெண்டர் ஆகிருக்கு. நம்ம 20 வச்சுருக்கோம், அதேமாதிரி 20 செகண்ட்ஸ் இதில் வந்திருக்கு. ஓகே, கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லி கிளிப் சேஞ்சுன்னு வந்துருச்சு. இப்போ நம்ம ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி செக் பண்ணிக்கலாம். இந்த பேட்டர்ன் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். நம்ம பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிளிப் வச்சு யூஸ் பண்ணிக்கிற அந்த சீக்வன்ஸையே செக் பண்ணுறதுக்கு தான். நம்ம சப்போஸ் இந்த கிளிப் சீக்வன்ஸை நம்ம அங்கே பேட்டர்னில் இல்லாத பட்சத்தில் நம்ம ஒன்ஸு இதை காப்பி பண்ணிவிட்டு நம்ம பேட்டர்னில் சர்வ் பண்ணிக்கலாம். பேட்டர்னில் அப்படியே சேவ் பண்ணால் சேவ் ஆகிடும். ஆல்ரெடி பேட்டர்ன் இருக்கிறதுனால உங்களுக்கு இது மாதிரி வந்துடும். இல்லாத பட்சத்தில் சேவ் ஆகிட்டு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் ஆகிடும் அந்த இமேஜ் கிளிப்ஸ்லாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக கிளிப் நம்ம அங்கே சேஞ்ச் பண்ணது வந்துருச்சு, சேவ் ஆகிடுச்சு. இப்போ க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது ஓப்பன் பண்ணி காமிக்கிற பாருங்க. ஆட்டோமேட்டிக்காக கிளிப்ஸாக சேஞ்ச் ஆகி வந்துருச்சு. இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு அடுத்த ப்ராஜெக்ட்டு ஈஸியாக ஆட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இதில் ஒரு 10 ப்ராஜெக்ட் மட்டும் சீக்கிரமாக ஆட் பண்ணிவிட்டு அடுத்து டைட்டில் ப்ராஜெக்ட் ஆட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இதை நம்ம இதை ஆட் பண்ணிட்டோம். அடுத்தது பிகில். இந்த ஒர்க் டைரக்டரியில் நான் ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சுக்கிறதுனால எனக்கு ஈஸியாக இருக்குது. நீங்கள் அதே போல் ஏதாவது ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் ஜஸ்ட் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணால் போதும். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இங்கே அடுத்தது வந்துடும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோதான், ஆட் ஆகிடுச்சு. ஜஸ்ட் இதே மாதிரி டக்குன்னு ஆட் பண்ணிடலாம். ஓகே, ஆட் ஆகிடுச்சு. உங்களுக்கு அடுத்தது ஆட் ஆகிடுச்சு. அடுத்தது சாம்பிள் ஆட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். பார்த்தீங்கன்னா 6 ப்ராஜெக்ட் ஆட் பண்ணியிருக்கு, 6மே ஓப்பன் ஆகி கிளிக் இருக்குது. அடுத்த ப்ராஜெக்ட் காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், ஏஐ கிளிப் சேஞ்சு எனேபிலிட்டின்னு வந்துடும். உங்களுக்கு இங்கே இதுவாகிடும். எல்லாமே உங்களுக்கு இல்லாத பட்சத்தில் இந்த மாதிரி வந்துடும். கிளிப்ஸ் நாட் ஃபவுண்டுனோடனே இந்த இது வந்து போயிடும். ஏன்னா அதெல்லாம் ப்ராப்பராக இமேஜ் கிளிப்ஸ் இருக்காது. இப்போ அடுத்தது டைட்டில் ப்ராஜெக்ட் ஆட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இது அப்படியே டெலீட் பண்ணிவிட்டு டைட்டில் ப்ராஜெக்ட் ஆட் பண்ணிவிட்டு நம்ம இங்கே சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிட்டா நம்மளுக்கு சேவ் ஆகிடும். எங்கள் டைட்டில் ப்ராஜெக்ட் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போது டைட்டில் ப்ராஜெக்ட் ஆட் பண்ணிக்கலாம். 3 ஃபைல் உங்களுக்கு ஆட் ஆகிடுச்சு. இப்போது சாங் ப்ராஜெக்ட் செலக்ட் பண்ணுறேன், சாங் ப்ராஜெக்ட் வந்துடும். டைட்டில் ப்ராஜெக்ட் பண்ணால் டைட்டில் ப்ராஜெக்ட் வந்துடும். சேம் இதே போல் தான் உங்களுக்கும்.
இங்கே ஏஐ சேஞ்ச் கிளிக் பண்ணால் அது இல்லாத பட்சத்தில் நம்ம மேனுவலாக ரெண்டர் பண்ணி கிளிப் ரீப்ளேஸ் பண்ணிக்க வேண்டியதான். ஓகே, மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சப்போஸ் இந்த சாஃப்ட்வேர் வந்து உங்களுக்கு வேணும்னா என்னோடய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள்.